தீர்மானிப்பது அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களான மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள் அப்படிலாம் ஒரு இயற்கையினுடைய சமன்பாட்டை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் இயற்கை ஆதாரங்களை வச்சுதான் அமையுது. ஒவ்வொரு வீட்டிலையும் மரம் வளர்க்க வேண்டும் சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டு இடமே இல்லை அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இது மாதிரி ஒரு தொட்டி செடிகளையாவது ஒரு 2-3 வாங்கி வச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழையில காற்று தூய்மைப்படுத்தப்பட்ட காற்றாக உள்ள போறதுக்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கணும். நமக்கு வழங்கக்கூடிய பண்பு எத்தனையோமே இப்படி செஞ்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்தினுடைய நலனுக்கும் பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள பிரேயர்ல கூப்பிட்டு வச்சு உங்கள் எல்லோருடைய இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அவங்க எல்லாருக்கும் வாழ்த்தி ஜோரா கைதட்டுங்க.